Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல MBA கோர்ஸ் பத்தின full details தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So இந்த கோர்ஸ்க்கு என்ன அப்ரிவேஷன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். So இந்த கோர்ஸ் வந்துட்டு எதை பத்தி படிக்கிறது, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ்க்கு என்ன டியூரேஷன், என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த கோர்ஸ் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ சேலரிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா எதை பத்தி படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் இருக்கு இல்லைங்களா, சோ அதை வந்துட்டு எப்படி நம்ம வழி நடத்துறது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கு வந்துட்டு என்னென்ன தேவை, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு நமக்கு தேவை அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அது என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிக்கல் சைடு, ஸோ அது மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ் அல்லது வந்துட்டு காமர்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ உங்களோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 60% மேல இருக்கணும் இந்த கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 years கோர்ஸ். ஸோ 6 months ஒருக்கா வந்துட்டு உங்களுக்கு செமஸ்டர்ஸே வரும். ஸோ இல்ல நான் இதே வந்துட்டு அப்ராட்ல போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அது இல்லாம இந்த கோர்ஸ் வந்துட்டு அங்கேயே பண்ணி அங்கேயே ஒர்க் ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ அங்க பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜாப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் செக்டருக்கு போனீங்கன்னா நீங்க வந்துட்டு அங்கேயுமே வந்துட்டு தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சேலரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே தருவாங்க. ஸோ இல்ல நான் பிரைவேட்ல போய் ஒர்க் பண்றேன் அப்படின்னாலும் பிரைவேட்லயுமே உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு இந்த கோர்ஸ்க்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்துட்டு எப்படியே 20க்கு மேலதான் தருவாங்க. ஸோ இல்ல அப்ராட்ல போய் ஒர்க் பண்றேன் அப்படின்னா தாராளமா நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி நான் என்னென்ன இதுல வந்துட்டு ஒர்க் பண்றது, என்ன ஃபீல்டுல வந்து நான் ஒர்க் பண்ண முடியும் இது முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ஹெச்ஆரா போகலாம், இல்ல இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடா இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு நீங்க போகலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் சைடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங்ல வந்துட்டு நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.